நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி நிறைய பேர்த்து மனசுக்குள்ள ஒரு விழிப்புணர்வானது இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் வரையிலும் போச்சு அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படியே நீங்கள் இதை பதிவு செய்வதற்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி சின்ன குழந்தைகளிலிருந்து 1 வயது 2 வயது உள்ள குழந்தைகளிலிருந்து வயோதிக பருவம் வரை அந்த சிவ பக்தி அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிறது. எல்லாத்து மனசுக்குள்ளேயும் அப்பனை பற்றின அந்த தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக மாறிவிட்டது. குரு மூலமாக தீட்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. நிறைய பேர் அந்த ருத்ராட்சம் தரிப்பதற்கெல்லாம் தயங்கியவர்கள் என்று உண்மையை உணர்ந்து பலர் ஏச்சும் பேச்சும் இருந்தாலும் அப்பனின் அந்த சிவ சின்னங்களான திருநீரையும் சரி ருத்ராட்சத்தையும் சரி மன நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இன்று நிறைய பேர் கோடிக்கணக்கான பக்தர்கள் அதை எந்தவித சலனமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்பொழுதுமே சிவனடியார்களுக்கு அந்த பக்குவம் உண்டு. இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலே ஒருவர் சிவபக்தியில் நுழைகிறார் அப்படிங்கும்போது அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவர் மனதிலே வருகிறது. அப்படிங்கும்போது 6 கோடி மாயா சக்திகளும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். சாதாரணமாக சிவபக்திக்குள்ளே வந்துட முடியாது. ஒரு விஷயத்தை செய்கிறதுனா திருநீரை சின்ன கீற்று மாதிரி இடும் பொழுது இன்றைக்கி மேலும் கீழும் பார்க்கின்ற சமுதாயமாக மாறிவிட்டது. அதில் நெற்றி நிறைய திருநீரை பூசுகிறார்கள். அப்படிங்கும் போது அவர்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி இன்றைய கால சூழ்நிலைகளே எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான், மற்றவர்களுடைய பேச்சோ அவர்கள் ஏசுகின்ற ஏச்சுகளோ எதுவுமே என்னை எதுவும் செய்ய போவதில்லை. காரணம், என்னுடைய மனம் எங்கிருக்கிறது அப்படின்னா சிவபெருமானை நோக்கியே இருக்கிறது. அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டத்திற்கு தேவையான அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அகங்காரத்தை அழித்தல் அப்படிங்கிறது எல்லோர் மனதிற்குள்ளும் இப்பொழுது உண்டாகி கொண்டே இருப்பதன் காரணமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அந்த விபூதி மனதார அப்படியே நிறைய பூசிக்கொள்வதை பார்க்க முடிவதற்கே ஆனந்தமாக இருக்கிறது. அதே போல்தான் பஞ்சமுகி ருத்ராட்சத்தையும் அனைவரும் அணிந்து கொள்கிறார்கள். இன்னும் அந்த சிவதீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது சைவ தீட்சை இருக்கு இல்லையா, அதை வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உண்மை பொருளை தேடுவதுதான் இந்த உயிரின் உத்தம நோக்கம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் அது அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. சிவநாமம் சொல்வதும் அப்படித்தான். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன்னா நம்முள் எப்பொழுதுமே நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை நினைத்து கொண்டே இருப்போமே. ஆனால் புறப்பற்று அகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பற்றுகளிலிருந்தும் நாம் படிப்படியாக வெளியே வர முடியும். அது ஒன்று தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது? அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக, அவரை பற்றிய நினைவுகள் நம்முள்ளே இருந்து கொண்டே இருப்பதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற பற்றுகளும் நம் மனதின் வாயிலாக எழும்புகின்ற ஆசைகள் அனைத்துமே அழிந்து போகின்றன. அதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு வர ஆரம்பிக்கின்றோம். அப்படி படிப்படியான நிலை உயர்வு அப்படிங்கிறது எதை நோக்கி செல்லும் என்றால் சிவபெருமானை நோக்கிதான் நாம் செல்லுவோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த ஆசை, பற்று, காமம், குரோதம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை. புறப்பற்று முதலிலே அகல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அலங்காரம் செய்து கொள்வது, ஆடை அலங்காரம் செய்து கொள்வது, இப்படியெல்லாம் இருந்தால்தான் நாம் அழகாக இருப்போம் என்று எண்ணுவது. அதே போல நிறைய விஷயங்கள் புறத்திலே எழக்கூடிய நம் புறம் சார்பாக உண்டாகக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைத்தல். நம் உண்கின்ற உணவுகளிலிருந்து நாம் விரும்புகின்ற விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலையே வர்றோம் அப்படின்னா அது புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குதுன்னா உள்ள அந்த அகத்தே இருக்கின்ற அந்த பற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் யாவும் தூய்மையாக ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் ஒரு உயரிய நிலையை நம்மால் எய்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கலாம். அப்படின்னா இறைவனை நாடி செல்தல் அப்படிங்கிறது நம்ம ஒரு படி எடுத்து வைக்கணும். ஒரு காலை நீங்கள் முன்னாடி அவரை நோக்கி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பன் உங்களை நோக்கி பல அடிகளை எடுத்து வந்து விடுவார்.
இந்த ஆரம்பம் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியம். சிவபக்தியில் ஆரம்பிக்கணும், அவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் முதலில் எழுந்துவிட வேண்டும். அப்படி எழுந்துவிட்டாலே இறைவன் உங்கள் மீது கருணையை காட்ட ஆரம்பித்து விடுவார். உள்ளே மாயாசக்திகள் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த மாயாசக்திகளுக்கு நாம் அடிமையாக கிடந்தால் உலகத்திலே பார்ப்பதெல்லாம் உண்மை, பிறர் சொல்வதெல்லாம் உண்மை. அதே போல சிலர் என்னை திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், சிவபக்தியில் போகிறாயே என்று ஏளனம் செய்கிறார்கள், கேலி பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் உங்கள் மனதிற்குள்ளே எண்ணம் எழும் பொழுது அங்கு அந்த மாயசக்திகளின் ஆதிக்கம் அதிகமாகும். அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் இந்த பிரபஞ்ச நாயகன், பிரபஞ்சத்தை படைத்தவர், ஏங்க நீங்கள் யாரை பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம ஒரு பக்தி செலுத்துகிறோம் அப்படிங்கும் போது அதனினும் அது உயர்வாக இருத்தல் வேண்டும். யாரை பக்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த சிருஷ்டிகர்த்தா, இந்த பிரபஞ்ச நாயகனை நான் பற்ற போகின்றேன் அப்படின்னா அவ்வளவு எளிதாக பற்ற விட்டு விடுவார்களா? ஏன்னா அவர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரியும் போது பலர் பலவிதமாக பேசத்தான் செய்வார்கள். ஆரம்ப நிலையில் மட்டுமல்லாமல் நீங்கள் பக்தியில் எந்த நிலையில் இருந்தாலும் தூற்றுபவர்கள் தூற்றிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதை பற்றியெல்லாம் எந்த நேரத்திலும் சலனம் கொள்ளுதல் கூடாது. நம்முடைய ஆன்மாவிற்கு என்ன தேவை, இந்த உயிர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தது அப்படிங்கிற அந்த அரும்பெரும் விஷயத்தை அறிந்து கொண்டு அவரை நோக்கி நாம் பயணம் செய்தல் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு உயரிய தன்மையை நமக்குள் கொடுக்கும், உயரிய சிந்தனையை நமக்குள் கொடுக்கும். நேரம் கிடைக்குமெல்லாம் சிவமந்திரத்தை சொல்லுங்கள். பிறர் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். ஜபமாலையை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நேரம் கிடைக்கும் போது ஒரு 108 முறை இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மனதில் எந்தவித சலனமும் ஏற்படாது, எந்தவித தீய விதமான எண்ணங்களும் உங்கள் மனதுக்குள்ளே உதிக்காது. இப்படியெல்லாம் சலனமில்லாமல் இருக்கும்போது அந்த மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும், அந்த ஒளி பிறக்கும். அந்த ஒளிக்கு ஈடு இணைந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருத்தல் முடியாது. சிவபக்திக்கு ஈடுன்னு நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாது. ஏன்னா அன்புமயமான இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அன்பு ரூபமாகவே மாறியிருக்கும். அன்பே கடவுள், அன்பே சிவம் என்பர். அதே போலதான் மனதில் சஞ்சனம் இல்லாமல் இறை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்க மனம் அமைதிப்பட்டு அங்கே ஒரு ஒளி பிளம்பு உண்டாகிறது. அப்படிங்கும் போது அதனை விட மிகுந்த ஆனந்தம் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. புறத்தே நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் ஆனந்தம் என்று கற்பனை செய்து கொண்டு அதிலே திளைத்திருக்கின்ற நமக்கு அகத்தே உன்னால் உண்மையான அந்த அன்பையும் அந்த ஆனந்தத்தையும் உணர முடிகிறது. அப்படின்னா அது சிவபெருமானுடைய அந்த பக்தியால், அவர் மீது நாம் வைத்த பக்தியினால் தான் அந்த உண்மையான பக்தியையும் சரி, அன்பையும் சரி, கருணையும் சரி உணர்ந்து கொள்ள முடியும். மாறாக அந்த உண்மையான அன்பை கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் முடியாது. தொடர்ந்து நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த இறைவனின் நடனத்தின் அதிர்வுகளில் அப்படியே பிறக்கின்ற ஒரு சின்ன தூசளவுக்கு கூட நம்ம இல்லை. அப்படிங்கும் போது அவருடைய அந்த பாதத்தில் படக்கூடிய தூசியாக இருந்துவிடக் கூடாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டுமே நமக்குள் வலுப்பெற்று கொண்டே இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த பொற்பாதத்தில் ஒரு இடம் கிடைத்து விட்டால் வேறென்ன வேண்டும் இந்த உயிருக்கு, இந்த ஆத்மாவிற்கு அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே நம்முள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையாகவே இருக்கும்.